வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வள்ளிக்கிழங்கை கட்டி இல்லாத மசித்து வச்சுக்கலாம். இதோட 1/2 கப் ரவை சேர்த்து பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். காய்ச்சி ஆற வச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன். இனிப்புக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், தேங்காய் கொஞ்சம் திருகி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும். ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் ஊறணும். கொஞ்சமாக சோடா உப்பு வேணும்னா சேர்த்திங்க, அது உங்கள் ஆப்ஷனல் தான். எந்த இனிப்பு செஞ்சாலும் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போது மாவை ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 hour ஆகிடுச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இதை கலக்கி விட்டுக்கிறேன். இப்போது இதை நான் ஊற்றுறதுக்கு நான் ஊத்தப்ப தவா தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நார்மல் தவாவில் கூட ஊற்றிக்கலாம். தவா காஞ்சிடுச்சு. இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக ஊத்தப்பம் எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெயை விட நெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போது மெதுவாக இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மெதுவாக திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டான சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.